السلام عليكم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் ஹதீஸ் விளக்க உரை வகுப்பிலே சஹீஹுல் புகாரியுடைய விளக்க உரையை பார்த்து வருகின்றோம். கிதாபுல் இல்ம், கல்வி என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபிமொழிகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இந்த வாரம் கல்வி என்ற தலைப்பின் கீழ் 30வது பாடமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடத்தின் கீழ் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபிமொழியின் விளக்கத்தை நாம் பார்க்கவிருக்கின்றோம். இந்த பாட தலைப்பு என்னவென்று சொன்னால், பாபு மன் அஆதல் ஹதீஸ ஸலாஸன் லியுஃஹம அன்ஹு. தாம் சொல்வது புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக சொன்ன கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்வது என்று இமாம் புகாரி அவர்கள் தலைப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது, நாம் ஒரு வார்த்தையை பேசுகிறோம் என்று சொன்னால் ஒரு தடவை சொல்வது தான் இயல்பானது, இயற்கையானது. நாம் சொல்லக்கூடிய கருத்தை எதிரில் இருப்பவர் புரிந்து கொள்ளுதல் சொன்னோம்னா, அவர் புரிகின்ற அளவிற்கு 2 தடவை 3 தடவை பல தடவைகள் சொல்வது அவசியம் என்பதுதான் இந்த பாடத்துடைய தலைப்பினுடைய விஷயமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஒன்றினுடைய முக்கியத்துவத்தை சஹாபாக்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை திரும்ப திரும்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இந்த தலைப்பின் கீழ் ஹதீஸ்களை கொண்டு வருவதற்கு முன்பாக ஒரு சில துணுக்கான விஷயங்களை இமாம் புகாரி அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். ஃபகால அலாவ கௌலு ஸூர் ஃபமா சால யுகர்ரிருஹா. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பெரும்பாவங்களை பற்றி எடுத்து சொல்லும் பொழுது, பெரும்பாவங்களுடைய பட்டியலை அப்படி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்சாட்சி சொல்வதை பற்றி குறிப்பிடும் பொழுது 3 தடவை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அலாவ கௌலு ஸூர், அலாவ கௌலு ஸூர். பொய்சாட்சி சொல்வதும் பெரும்பாவங்களில் உள்ளது என்பதை, அந்த பொய்சாட்சி சொல்வது மிகப்பெரிய பாவம் என்பதை உணர்த்துவதற்காக அதை திரும்ப 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 என்ன செய்தார்கள், சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை இமாம் புகாரி குறிப்பிடுகின்றார்கள். அதுபோன்று ஹஜ்ஜத்துல் விதா, இறுதி ஹஜ்ஜில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கெல்லாம் உரை நிகழ்ச்சி முடிக்கும் பொழுது அந்த உரையினுடைய இறுதியில் அல்லாஹ் சொன்னார்கள், அலாஹல் பல்லகுத்து, நான் எடுத்து சொல்லிவிட்டேனா, அலாஹல் பல்லகுத்து, நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டேனா, அலாஹல் பல்லகுத்து, நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டேனா என்று 3 தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இப்படி ஏராளமான நபிமொழிகள்லாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கருத்து முக்கியம் என்பதை காட்டுவதற்காகவும், மக்கள் அதை நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அதனுடைய முக்கியத்துவம் விளங்கி கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் சில நேரங்களில் ஒரு கருத்தை 2 தடவை 3 தடவை பல தடவை என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இந்த தலைப்பின் கீழ் 94வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னஹு கான இதா சல்லம ஸலாஸன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொன்னால் 3 தடவை சலாம் சொல்வார்கள். வைதா தகல்லம பி கலிமத்தின் ஆதஹா ஸலாஸன், ஒரு வார்த்தையை அவர்கள் பேசினால் 3 தடவை பேசுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொன்னால் 3 தடவை சலாம் சொல்வான்னு சொன்னால், சலாம் சொன்னாலும் திரும்ப திரும்ப சலாம் சொல்வது கிடையாது. ஒரு ஆளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலை அப்படி சொல்வது கிடையாது. இந்த அறிவிப்பு விரிவாக மற்ற சில அறிவிப்புகளில் வந்திருக்குது. ஒருவரிடம் நாம் அனுமதி, ஒரு வீட்டுக்கு போகிறோம், அனுமதி கேட்கும் பொழுது முதல் தடவை நம்ம என்ன செய்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் நம்ம அனுமதி கேட்குறோம். வீட்டில் உள்ளவங்க காது கேட்கலை. 2வது தடவை என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நம்ம சலாம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
3 விதங்களில் நம்ம சொல்லிக்கொள்ளலாம். 2வது தடவையும் அவர்களுக்கு கேட்கவில்லை சொன்னால் 3வது தடவை அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்லி காட்டுறாங்க, ஒரு வீட்டுக்கு போய் நம்ம 3 தடவை அவங்களுக்கு கேட்கக்கூடிய விதமாக சலாம் சொல்லி அவங்கள்ட்ட பதில் வரலன்னு சொன்னோம்னா நாம் திரும்பி சென்று விட வேண்டும் என்பதுதான் மார்க்கத்துடைய வழிகாட்டுதல். திருமலை குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு அதை பொதுவாக சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலூ புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. இறை நம்பிக்கையாளர்களே, உங்கள் வீடுகள் அல்லாத பிற வீடுகளுக்கு நீங்கள் செல்லும் பொழுது நீங்கள் அனுமதி பெறாமலும் அந்த வீட்டாருக்கு சலாம் சொல்லாமலும் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், நுழையாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன்னு சொன்னோம்னா, வீடுகளுக்குள் வீடு என்பது ஒவ்வொருவருக்கும் அவர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய இடம். அந்த வீடுகளில் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குரிய அந்தரங்கமான இடங்களாக என்ன செய்யுது, வீடுகள் இருக்கிறது. குறைவான ஆடையில் இருப்பாங்க, அவர்கள் முக்காடு அணியாமல் இருப்பார்கள், தூங்கி கொண்டு இருப்பார்கள். தூங்கும் பொழுது அவங்க எந்த நிலையில் இருப்பாங்கன்னு யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்போ திடீரென்று வீடுகளுக்குள் வந்து சலாம் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே நுழைச்சு வச்சுக்கிடுங்க. இஸ்லாம் எதை வந்து எந்த ஔரத்துகளை பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதோ அதற்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலைமை என்ன செஞ்சிடும், உண்டாயிடும். அப்போ அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பிறர் வீடுகளுக்குள் சென்றால் சலாம் சொல்லி அனுமதி பெறாமல் என்ன செய்யாதீங்க, நுழையாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு என்ன செய்கின்றான், உத்தரவு போடுகின்றான். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒரு சில நம்ம இன்னொரு வீட்டுக்கு போகிறோம், அங்கே இருக்க வீடுகளில் இருக்கக்கூடியவங்க வந்து பல நிலைகள் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்போ இதா கீழக்கும் இர்ஜியோ, நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் ஃபர்ஜியோ, நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள். ஆனால் இந்த மார்க்க சட்டங்கள் அறியாத காரணத்தினால நாம் வந்து பலவிதமான ஒரு பிரச்சனைகளுக்கு என்ன செஞ்ச உள்ளாயிரும். வீட்டுக்கு போய் நான் பல தடவை என்ன செஞ்சேன், கூப்பிட்டேன், சலாம் சொன்னேன், பதில் சொல்லலை. பதில் சொல்லாட்டா என்ன, மார்க்கத்துடைய சட்டம் என்ன, திரும்பி சென்று விட வேண்டியது தான். அதாவது நான் போய் அந்த வீட்டில் போய் கேட்டேன், அப்புறமானு சொல்லிட்டாங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள், என்ன அப்படி சொல்லலாமா, அப்படிலாம் பேசக்கூடிய பேச்சுக்களை அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம். இது தவறு. அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கட்டுப்படணும். அல்லாஹ் வந்து ஃபைதாக்கும் இருஞ்சியோ, அந்த வீட்டில் உள்ளவங்க நமக்கு யாரானா இருந்துட்டு போகிறாங்க, நம்மை படைத்தறைவோ நமக்கு சொன்ன உத்தரவு என்ன, உங்களுக்கு இறுதியோ திரும்பி செல்லுங்க என்று சொல்லப்பட்டால் பருத்தியோ திரும்பி சென்று விடுங்கள். நாம் எந்த வீட்டை நாடி போகிறோமோ அந்த உள்ளவங்க நம்மை விட கீழானவங்களாக இருக்கட்டும், அது நம்மை விட மேலானவங்களாக இருக்கட்டும், அவங்க கீழே நம்ம அவங்களுக்கு நாம் எப்படிப்பட்டவங்களாக இருந்தால் என்ன, நம்மை படைத்த இறைவனுடைய உத்தரவு என்ன, திரும்பி செல்லுங்கள் என்று சொல்லிட்டாங்களா, திரும்பி செல்லுங்க. இதை அவங்க நம்மளை இழிவுபடுத்த நம்ம நினைக்க வேண்டியதில்லை. நம்முடைய இறைவனுடைய சட்டத்தை நாம் என்ன செய்கிறோம், கட்டுப்படுகிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு சஹாபி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் சொல்லிட்டு யாருன்னு கேட்குறாங்க, நான் தான் அப்படிங்கிறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் தானா யாரு, நான் தான் சொன்னோம்னா ஒரு கதவு பூட்டி இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, வெளியேருந்து நான் தான் சொல்லும்போது உள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய, நான் தானே யாருன்னு விளங்காது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வீட்டில் இருந்த ஒரு வாயில் காப்பாளரை அழைச்சி அவருக்கு அனுமதி பெறக்கூடிய முறையை என்ன செய்யுங்க, சொல்லிக் கொடுங்க. வெளியே போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிவிட்டு நான் இன்னார் வந்திருக்கிறேன், என்ன செய்யலாம், உள்ளே வரலாமா, அப்படி தான் அனுமதி பெற வேண்டும். நான் இன்னார் வந்திருக்கிறேன், எங்கள் வீட்டு பேர் இது, இந்த வீட்டில் உள்ள இன்னார் வந்திருக்கிறேன், உள்ளே வரலாமா அப்படி சொல்லி தான் வீட்டுக்குள்ளே என்ன செய்யணும், நுழையும். ஆனால் இது மார்க்கத்துடைய சட்டங்கள் தெரியாமல் என்ன செய்யும், நான் தான் வந்திருக்கிறேன் சொல்லும்போது நான் யாரும் தெரியலையா, என் சட்டத்தை கேட்டால் உனக்கு புரியலையா, என்ன கவனத்தில் இருக்கிறீங்க, இப்படிலாம் பலவிதமாக நாம் என்ன செய்யணும் பேசுகிறோம். மார்க்கத்துடைய சட்டம் அது கிடையாது. நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், கதவு பூட்டி இருக்குது, நம்ம வெளியே நிற்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் நாம் சொல்கிறோம், வைத்துக்கொள்ளுங்கள். அவங்க அஸ்ஸலாம் உள்ள அலைக்கும் சலாம் சொல்லிட்டு நான் இன்னார் வந்திருக்கிறேன், அவங்களுக்கு நாம் என்ன செய்யணும், தெளிவாக சொல்லணும். ஃபோன்லேயும் பேசும்போது அதுதான், ஃபோன் பேசும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம், யார் பேசுகிறீங்க, ஏன்னா தெரியலையா உங்களுக்கு, என்ன இப்படி ஆகிட்டிய எடுத்தோ, அது வந்து சரியான ஒரு முறை கிடையாது. நம்ம ஒரு தமாசுக்கு நம்ம பேசிக்கிறோம், ஆனால் முறையாக நாம் பேசும் பொழுது நம்ம யாருங்கிறத என்ன செய்யணும், அவங்களுக்கு விளக்குறது தான் மார்க்கத்துடைய சட்டம், மார்க்கத்துடைய அடிப்படை. இப்படி இவ்வளோ விஷயம் சலாம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கிறேன் இறங்கிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை
தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஈர்வலி சீப்பு, நம்ம பேன் இருக்கிற சீப்பு ஒன்று இருக்குது, முடிய பிடிச்ச சீப்பு அப்படி எடுப்பாங்க. அந்த சீப்பை வச்சு ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்க, தலைவாரி கொண்டு இருக்கிறார்கள். நபிகள் நாயகத்துக்கு படரி வரைக்கும் முடி இருக்கும். அந்த சீப்பை வைத்து அவர்கள் தலைவாரி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்கு வந்து அவங்க சந்திக்கிறதுக்காண்டி வந்த மனிதர் கொஞ்சம் நாகரிகம் இல்லாதவராக இருந்திருப்பார். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டினுடைய கதவு ஓட்டை வழியாக என்ன செய்கிறாரு, உள்ளே பார்க்குறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதை அவங்க கவனிக்கலை. அப்போ அவங்களுக்கு உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரியுது இவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, கதவு வீடுக்கு வழியாக உள்ளே எட்டி பார்த்துருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவர் வந்து கதவு ஓட்ட வழியாக எட்டி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த சீப்பை வச்சு நான் செஞ்சுருப்பேன், கண்ணில் நான் குத்தி இருப்பேன். அப்படி ஒரு எட்டி பார்க்கும்பொழுது கண்ணில் குத்தி ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கண்ணில் குத்தி போய் கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கு பழிக்கு பழி சட்டம் தான் என்ன செய்யாது, கிடையாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இன்னமா ஜுஇலல் இத்னு மின் அஜ்லில் பஸர். ஒரு பிற வீடுகளுக்கு செல்லும் பொழுது அனுமதி பெற வேண்டும் என்ற சட்டமே எதற்காகத்தான், அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குன்னு பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தான். அங்கே என்ன நடந்தால் நமக்கு என்ன, அவர் பிறர் வீடுகளுக்குள் செல்லும் பொழுது நம்முடைய பார்வை அந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான், நபிகள் அல்லாஹ் வந்து நீங்கள் அனுமதி பெற வேண்டும் என்ற சட்டத்தை நமக்கு அல்லாஹ் விதியாக்கி இருக்கின்றார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சலாம் சொன்னால் 3 தடவை சலாம் சொல்வார்கள் என்பது எந்த இடத்துல, ஒரு ஆளுக்கு நாம் அனுமதி பெறக்கூடிய இடங்கள். ஒருவர் நாம் சலாம் சொல்கிறோம், கவனிக்காமல் இருக்கிறாங்க, திரும்ப என்ன செய்யலாம், அஸ்ஸலாமு அலைக்கும், அப்பவும் கவனிக்கலை, 3ஆவது தடவை என்னது அஸ்ஸலாமு அலைக்கும், அப்பவும் கவனிக்கணும்னு வச்சுருங்க, நம்ம பாட்டுக்கு என்ன செஞ்சுக்கலாம், போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா சலாம் சொல்லுதல் என்பது ஒரு 3 தடவை தான், அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய வேண்டியது கிடையாது, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லும்போது 3 தடவை சலாம் சொல்வார்கள். வைதா தகல்லம பி கலிமத்தின் ஆதஹா ஸலாஸன், ஏதேனும் ஒரு வார்த்தையை ஒரு விஷயத்தை பேசும்போது 3 தடவை என்ன செய்வாங்க, அவங்க திரும்ப திரும்ப சொல்வார்கள். அப்படின்னா விளங்க வேண்டிய இடத்துல தான். எல்லா நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை பேசி கொண்டிருக்கவில்லை. முக்கியமான விஷயங்களை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயங்களை சொல்லும்போது அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, 3 தடவை சொல்லியிருக்கிறார்கள். இதே கருத்து வந்து 95வது அடுத்த நபி மொழியில் இன்னும் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் வந்திருக்கு. அப்துல்லா இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அந்த நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கான இதா தகல்லம பி கலிமத்தின் ஆதஹா ஸலாஸன் ஹத்தா துஃப்ஹம அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை பேசினால், ஒரு கருத்தை பேசினால் அது புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் 3 தடவை பேசுவார்கள். புரிந்ததற்கு 3 தடவை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வார்த்தையை சொல்லும்போது கறியை, இறைச்சியை, மாமிசத்தை அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கறி தான் இறைச்சி, இறைச்சி தான் மாமிசம், இது ஒரு தடவை சொன்னாலும் என்ன செஞ்சணும், புரிஞ்சிடும். முக்கியமான விஷயங்களை சொல்லும்போது அந்த கருத்து புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள், 3 தடவை பேசுவார்கள். அப்போ நம்ம விளங்கிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை திரும்ப திரும்ப பேசுவாங்கன்னு சொன்னோம்னா எல்லா வார்த்தையும் 3 தடவை பேசுகிற அர்த்தம் கிடையாது. ஒரு கருத்தை வந்து முக்கியமான கருத்தை அதனுடைய சாரம்சம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் 3 தடவை திரும்ப திரும்ப சொல்வார்கள். வைதா அத்தா அலா கௌமி, ஒரு சமுதாயத்திலும் வந்தார், ஒரு சமுதாயம் ஒரு பிற வீடுகளுக்குள் வரும் பொழுது ஃபஸல்லம அலைஹிம் ஃபஸல்லம அலைஹிம் ஸல்லம அலைஹிம் ஸலாஸன், ஒரு கூட்டத்தாரிடம் வரும் பொழுது அவர்கள் சலாம் சொல்வதாக இருந்தால் 3 தடவை சலாம் சொல்லுவாங்க. கவனிக்காமல் இருப்பாங்க, வேறு பேச்சில் இருப்பாங்க, வீட்டில் ஏதாவது வேலையில் இருப்பாங்க. அப்போ அந்த அனுமதி பெறக்கூடிய இடங்களில் தான் இந்த 3 தடவை திரும்ப திரும்ப சலாம் சொல்லுதல் என்பது நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு தடவை அபூ மூசா அல் அஷ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து சந்திக்கிறதுக்காக டைம் கேட்குறாங்க. அவங்க ஒரு டயத்தை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ அபூ மூசா அல் அஷ்ரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அவங்களை சந்திக்கிறதுக்காண்டி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க காது கேட்குது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்க சலாம் சொல்லாமல் உள்ள வீட்டுக்குள்ளே அழைக்காமல் இருக்கிறாங்க. இவங்க திரும்ப அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து பதில் வரல. 3வது தடவை அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து என்ன செய்யலை, பதில் வரல. உடனே சஹாபி என்ன செஞ்சிடறாங்க, திரும்பி போயிடுறாங்க. திரும்பி பண்ணோன்னே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அமீருல் மூமினுடைய ஆட்சி தலைவர், அவங்களுடைய காரியங்கள் முடிஞ்ச பிறகு அபூ மூசா சலாம் சொன்னார், அனுமதி கேட்டார், உள்ளே அழைச்சிட்டு வாங்கங்கிறாங்க.
வெளியே வந்து பார்க்குறாங்க, அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, இல்லை. அப்போ அவரை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சலாம் சொன்னீங்களே, நான் அழைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் நீங்கள் திரும்பி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் எங்கேயாவது ஒரு பிற வீடுகளுக்குள் சென்றால் 3 தடவை அவங்கள்ட்ட சலாம் சொல்லி அனுமதி கேளுங்க. உங்கள் சலாத்துக்கு பதில் பராட்டம் என்ன செஞ்சிடுங்க, திரும்பி போய்விடுங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் என்ன செஞ்சேன், திரும்பி போயிட்டேன். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் ஏற்படுது. இது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலே இப்படி சொன்னாங்களான்னு சொல்லி. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இதற்கு வந்து நீ ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்தால் தான் நான் செஞ்சுக்கிடுவேன், இதை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பள்ளிவாசலில் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய சபையில் வந்து நபிகள் நாயகம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, 3 தடவை சலாம் சொல்லி அனுமதி கிடைக்காவிட்டால் திரும்பி செல்லணும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸை யாராவது செவியேற்று இருக்கிறீங்களான்னு சொல்லும்போது நிறைய சஹாபாக்கள் செவியேற்று இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க, அங்கே இருந்த சஹாபாக்களில் சிறிய சஹாபி அன்றைய டயத்தில் அபூ சயீத் அல் குத்ரி, இந்த எங்களில் உள்ள இந்த சின்னவரே உங்களுக்கு போதும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, ஆமாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சுக்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒரு கல்வி, இந்த நமக்கு உள்ள மெயின் டாபிக் என்ன, ஒரு கல்வியை போதிக்கும் போது, ஒரு மார்க்க விஷயத்தை போதிக்கும் போது அது முக்கியமான விஷயமாக இருந்தால் மக்கள் விளங்கிக் கொள்வதற்காக திரும்ப திரும்ப சொல்வது எனக்கு தப்பு கிடையாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிக் கொள்வதற்காக 3, இந்த ஹதீஸ்ல 3 வந்தாலும் இந்த நம்ம சொன்ன பாருங்க, அலாவ கவுலு ஸூர், பொய் சாட்சி சொல்வது பெரும்பாவம், அது ரசூலை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. எந்த அளவுக்குன்னா சஹாபாக்கள் வந்து ரசூலை நிப்பாட்ட மாட்டாங்களான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல்லாட்ட வரும்போது சில நேரங்களில் அவங்க அதிகமான வசியத் பண்ணியிருக்கிறாங்க. ரசூலா சொல்லி காட்டுறாங்க, மாசால ஜிப்ரீல் யூசினி பில் ஜார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அண்டை வீட்டார் தொடர்பாக எனக்கு அறிவுரை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அண்டை வீட்டார் விஷயத்தை எப்படி நடக்கணும் என்பதை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ்விலிருந்து இறை செய்தி வந்தால் மார்க்கத்தை போதிப்பாங்க. ஜிப்ரீல் வந்து அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, திரும்ப 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 அண்டை வீட்டாரை பற்றி இப்போ தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நபியான நினைக்கிறாங்க, ஹத்தா லனந்து அன்னஹு சைவர்ரி சன்னவு, நான் எந்த அளவுக்கு நினைத்தேன்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரங்களை வந்து நம்ம சொத்துக்கு அல்லாஹ் வாரிசாக்கி விடுவானோ என்று நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து அண்டை வீட்டார் தொடர்பாக அறிவுரை சொல்லி கொண்டே இருந்தார்கள். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக நபிகள் நாயகம் இறை செய்தி அனுப்பும் பொழுதும் சில நேரங்களில் ஒன்றினுடைய முக்கியத்துவத்தை விளக்குவதற்காக அது தொடர்பாக அதிகமாக அறிவுரை என்ன செய்திருக்கின்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் அப்படிங்கிற செய்தியை பார்க்கலாம். அடுத்து இதே கருத்தை மக்களுக்கு கல்வியை போதிக்கும் போது விளங்கிக் கொள்வதற்காக திரும்ப திரும்ப சொல்லணும், விளங்குற வரைக்கும், அவங்க அதை புரிகிற வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லணும் என்பதற்காக அடுத்து ஒரு செய்தியை கொண்டு வர்றாங்க. இது 96வது நபி மொழியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கால அவங்க சொல்கிறாங்க, தஹல்லஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சஃபரின் சாஃபர்னா, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஒரு பயணத்தில் இருந்தோம். ஒரு யுத்தத்துக்கு போய் திரும்பி வரும் பொழுது சஹாபாக கொஞ்சம் முன்னாடி வந்துடுறாங்க, ரசூல்லா கொஞ்சம் என்ன செஞ்சிடுறாங்க, பிந்திடுறாங்க. அப்போ பிந்தின உடனே அதற்குனா நாங்கள் வந்து என்ன செய்து விட்டோம், வகது அது ஹக்னா சலாத்துல் அஸ்ர், அசர் தொழுகை நெருங்கி விட்ட நேரத்தில், அப்படின்னா சூரியன் மறைவதற்கு சிறிது நேரம் தான் இருக்குது, அசர் தொழுகை நெருங்கிடுச்சு. ஏன்னா ஒரு பொருளுடைய நிழல் அதனுடைய அளவை வந்துவிடும் என்றால் நமக்கு இது ஒரு பொருளுடைய நிழல் வந்து அது எவ்வளோ உயரம் இருக்குதோ அதே அளவுக்கு நிழல் வந்துவிடும் என்று சொன்னால் அசருடைய வக்து என்ன செஞ்சிருது, ஆரம்பமாயிடுது. சூரியன் உச்சியில் இருக்குது, உச்சியில் சாஞ்சவன லுகர் வக்து ஸ்டார்ட் ஆகிடும். உச்சி சாஞ்சவனை பார்த்தீங்கன்னா பொருளுடைய நிழல் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சின்னதாக தான் இருக்கும். சூரியன் மேற்க சாய சாய பொருளுடைய நிழல் என்ன செய்யும், கூடிக்கிட்டே வரும். அசர் வக்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஒரு 6 அடி உயரத்தில் வெட்ட வழியில் ஒரு பொருள் நட்டி வச்சுக்கிடுங்க, அதனுடைய நிழல் 6 அடி வந்துட்டுனா அசர் வக்து ஸ்டார்ட் ஆகிடும். 100 அடினா 100 அடி என்ன செய்யும், அந்த எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டுக்கு என்ன செய்யும், நிழல் வரும். அப்போ ஒரு பொருளுடைய நிழல் அதே அளவுக்கு வரும்போது அசர் வக்து ஸ்டார்ட் ஆகிடுது. அசர் வக்து எப்போ முடியுது,
சூரியன் மறைவதற்கு முன்பாக நபியான சொல்றாங்க, மன் சல்லா ரகாஅத்தன் கப்ல அன் தகீப ஷம்ஸ், யார் வந்து சூரியன் மறைவதற்கு முன்பாக அசர் தொழுகையினுடைய ஒரு ரக்காயத்தை அடைந்து விட்டாரோ பக்கத்து அதிரக்கல் அசர், அவர் அசரை என்ன செய்து விட்டார், அடைந்து விட்டார். நம்ம தேவையில்லாமல் தாமதப்படுத்தக்கூடாது. ஆனால் ஒரு சில காரணங்களால் தாமதம் ஆயிடுச்சு. சூரியன் மறையக்கூடிய நேரத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒரு ரக்காய் தொழுதுட்டோம், ஒரு ரக்காய் முடிச்சோடனே சூரியன் மறைஞ்சுன்னு வச்சுக்கிடுங்க, நாம வக்தை என்ன செஞ்சிட்டோம், அடைந்து விட்டோம். அதே மாதிரி ஃபஜ்ருக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, யார் வந்து மன் அதிரக்க ரக்காயத்தன் மினல் ஃபஜ்ர் கப்ல தத்வா ஷம்ஸ், சூரியன் உதயமாவதற்கு முன்பாக ஃபஜ்ருடைய ஒரு ரக்காயத்தை யார் அடைந்து விட்டாரோ பக்கத்து அதிரக்கல் ஃபஜ்ர், அவன் செய்து விட்டார், ஃபஜ்ரை அடைந்து விட்டார். அதே மாதிரி ஜும்மா தொழுகைக்கு இமாமோடு நாம வந்து ஒரு ரக்காயத்தை அடைஞ்சிட்டோம்னா நம்ம ஜும்மா கிடைச்சிடும். ரெண்டாவது ரக்காயத்தில் ருக்குவும் சேர்ந்துட்டோம் வச்சுக்கிறீங்க, நமக்கு ஒரு ரக்காயத்து கிடைச்சிட்டுன்னா நம்ம ஒரு ரக்காயத்து தெரிஞ்சு தொழுதா போதும். ஆனால் ருக்குவுக்கு பிறகு வந்து நம்ம ஜாயிண்ட் ஆனால் அதை எப்படி தான் தொழணும், லுஹராத்தான் தொழணும். நபி என்ன சொல்லி காட்டுறாங்க, யார் வந்து மன் அதிரக்க ரக்காத்தம் ஜும்மாவிலேருந்து ஒரு ரக்காயத்தை அடைந்து விட்டாரோ பக்கத்து அதிரக்க ஜும்மா அப்படின்னு செய்து விட்டார், ஜும்மாவை அடைந்து விட்டார். அப்போ நம்ம ஜும்மா தொழுகைக்கு அத்தகையாத்தில் வந்து சேர்றோம், அதை ருக்கு முடிஞ்ச பிறகு ரெண்டாவது ரக்காயத்தில் ருக்கு முடிஞ்ச பிறகு வந்து சேர்றோம்னு சொன்னோம்னா நாம் எஞ்சி லுஹராத்தை செய்ய வேண்டும், தொழ வேண்டும். அப்போ எங்களுக்கு வந்து அசர் வக்து என்ன செய்து விட்டது, ரொம்ப நெருக்கடியான சூழலாக இருக்கும் பொழுது நாங்கள் இருக்கும்போது நபியை நாங்கள் ஒழு செய்து கொண்டாங்க, நாங்கள் ஒழு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க, அசரை கொஞ்சம் தாமதிச்சு தொழுவோம்னு நினைக்கும் போது நேரம் என்ன செஞ்சிருச்சு, ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சு. அப்போ ஒழு செய்யும் போது என்ன செய்கிறாங்கன்னா, சில சஹாபாக்கள் காலை வந்து தடவுறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது நீங்கள் தொழுகைக்காண்டி ஒழு செய்தால் தலையை மட்டும் அல்லாஹ் தடவை சொல்கிறான், உங்கள் முகங்களையும் முழங்கைகள் வரை இரு கைகளையும் உங்கள் கால்களையும் செய்து கொள்ளுங்கள், கரண்டை கால் வரை இரு கால்களையும் கழுவி கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். தடவ வேண்டிய போது எது மட்டும்தான், மசல் செய்கிறது மட்டும்தான், காதுக்கும் தலைக்கு மட்டும்தான் மசல் செய்கிறது. முகம் கை கால் இதெல்லாம் எல்லாம் கழுவ சொல்கிறான். இப்போ சஹாபாக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா, அவங்க வந்து ரொம்ப வேகமாக உழு செய்கிறதுனால அவங்க காலை வந்து தடவுறாங்க, தண்ணி என்ன செய்கிறாங்க, தடவுறாங்க. அப்போ அது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு என்ன செஞ்சது, மாற்றம் ஆயிடுது. இன்னும் சில இடங்கள்ல என்ன செய்கிறாங்கன்னு சொன்னோம்னா, அவங்க காலை கழுவுறாங்க, சில ஆளுக்கு தடவுறாங்க, சில ஆளுக்கு காலை கழுவும் போது குதிங்கால என்ன செய்யலை, தண்ணி படலை, தண்ணி படாத இடம் என்ன செய்ய தெளிவாக தெரியுது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நஹ்னு வல்லோ, நாங்கள் உது செய்து கொண்டிருந்தோம், ஃபஜஅல்னா நம்ஸஹு அலா அர்ஜுலினா, நாங்கள் எங்கள் கால்களின் மீது மசல் செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னு மசல் செய்ய ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னு நினைச்சாங்க சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீமுடைய அறிவிப்பு, புகாரியிலே மற்ற சில அறிவிப்புகளில் வந்து மசல் செய்தும் இந்த அறிவிப்பில் வருது. சில அறிவிப்புகள் நாங்கள் கால்களை கழுவினோம், குதிங்கால்கள் என்ன செய்யலை, தண்ணி படலை, அது நல்ல வெளிச்சமாக இருக்குது, தண்ணி படாத இடம் நல்ல வெளிச்சமாக இருக்கும்ல, அந்த மாதிரி காய்ந்த இடமாக அது என்ன செய்து இருந்தது அப்படின்னு வந்திருக்குது. அப்போ ரெண்டுமே செஞ்சுருக்கிறாங்க. சிலர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, தடவி இருக்கிறாங்க, சில ஆட்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வந்து தண்ணி படாமல் தண்ணி கழுவ வேண்டிய இடங்களில் தண்ணீர் படாமல் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவர் கழுவி இருக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான விஷயம் என்ன சொன்னோம்னா, ஒது கூடாட்ட எது கூடாது, தொழுகை கூடாது. நம்ம எவ்வளோ சிரமப்பட்டு தொழுகைக்கு வர்றோம். அப்போ ஒது வந்து ரொம்ப கவனமாக என்ன செய்ய வேண்டும். அப்போ சஹாபாக்களுக்கு இதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபனாதா பி அலா சௌத்தி, நம்ம சத்தத்தை உயர்த்தி சத்தமாக சொல்லலாம். ஏன்னா இது வந்து சத்தத்தை உயர்த்துற நோக்கம் என்ன, அதிகமான மக்கள் இருக்கிறாங்க, அவங்க அதிகமான மக்கள் எல்லோருடைய காதுகளையும் போய் சென்றடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், சப்தமாக சொன்னால் தான் கேட்கும். அங்கே போய் மெதுவாக சொன்னால் என்ன செய்யாது, கேட்காது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தத்தை உயர்த்தி அவங்க சொன்னாங்க, வைலுலில் அழ்காபி மினன் நார், குதிங்கால்களுக்கு நரகம் என்ற கேடுதான் இருக்கிறது. மர்ரத்தையும் சலாசம், 2 தடவை அல்லது 3 தடவை என்ன சொன்னாங்க, குதிங்கால்களுக்கு நரகம் என்ற கேடு இருக்கிறது. அப்போ சரியாக கழுவாவிட்டார், அல்லது கழுவுவதற்கு தண்ணி நமக்கு தாராளமாக இருக்குது, தண்ணி இருக்கும்போது நம்ம அதில் போய் தடவிக்கிட்டு இருந்தால் நம்முடைய ஒது என்ன செய்யாது, சேராது, தொழுகையும் கூடாமல் என்ன செஞ்சு போயிடும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சஹாபாக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக வயலுல் அழ்காபி மினன் நார், கரண்டை குதிங்கால்களை வந்து சரியாக கழுவாதவர்களுக்கு நரகம் தான் அப்படின்னு என்ன அர்த்தம், குதிங்கால சரியாக கழுவாட்ட நரகம் கிடையாது, குதிங்கால சரியாக கழுவாட்ட ஒழு சேராது, ஒழு சேராவிட்டால் தொழுகை கூடாது, தொழுகை கூடாவிட்டால் எங்கே போய் சேர்ந்துருவோம், நரகத்தில் போய் சேர்ந்துருவோம். அதற்கு இது காரணமாக இருக்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க,
சரியாக கழுவப்படாத குதிங்கால்களுக்கு நரகம்தான். அப்போ இந்த செய்தியில் நமக்கு பல சட்டங்கள் இருக்குது. முதலாவது சட்டம் என்ன? நாம் அசர் தொழுகைக்கு ஒரு காரணத்தினால் அதனுடைய நேரம் பிந்தி விட்டதென்றால் நம்ம சூரியன் மறைவதற்குள்ளாக என்ன செய்ய வேண்டும், அதை தொழுது விட வேண்டும் அப்படிங்கிற சட்டத்தில் இருந்து என்ன செய்ய நாம் எடுக்கின்றோம். அதுபோன்று கால்களை அல்லாஹ் எந்தெந்த உறுப்புகளை கழுவ சொல்லியிருக்கிறானோ, நமக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது, தடவைத்தான் முடியுங்கிற சட்டம் வேறு. தண்ணி நமக்கு தாராளமாக கழுவக்கூடிய அளவு தண்ணி நமக்கு இருக்கும்போது நாம் கழுவ வேண்டிய உறுப்புகளை கழுவத்தான் செய்ய வேண்டும். இல்லைன்னா நம்ம தொழுகை என்ன செஞ்சிடும், அது பாத்திலாயும், தொழுகை கூடாமல் போயிடும். அதுபோன்று எந்தெந்த பகுதியை கழுவ வேண்டுமோ அந்த பகுதியை நம்ம என்ன செய்ய வேண்டும், கரெக்டாக கழுவி இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கணும். சரியாக நம்ம கழுவம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பவும் தொழுகை என்ன செஞ்சு தண்ணி பட வேண்டிய உறுப்புகளில் தண்ணி படாமல் ஆகிவிட்டால் பொது என்ன செய்துவிடும், கூடாமல் ஆகிவிடும். அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட அதிகமான மக்கள் கூட்டமாக இருக்கும்போது அவங்க செய்யக்கூடிய ஒரு செயலியை பார்க்கணும் சப்தமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இமாம் புகாரி அவர்கள் நபிகள் நாயகத்துடைய இந்த செய்தியிலிருந்து மக்களுக்கு கல்வியை போதிக்கும் போது முக்கியமான விஷயங்களில் அவங்க உணர்த்த வேண்டும் என்பதற்காக, விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக 2 தடவை 3 தடவை இன்னும் சில நிகழ்வுகளில் அதற்கும் அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்றால் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்வது முக்கியம் என்பதுதான் என்னுடைய அடிப்படை. அடுத்தடுத்த நபிமொழியுடைய வழக்கத்தில் இன்ஷா அல்லாஹ் செய்வோம். வரக்கூடிய வாரங்களில் நாம் தொடர்ச்சியாக காண்போம். ஆஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு